ஏன் கேரளாவில் வயநாடு அந்த வெற்றி எல்லோரும் எதிர்பார்த்ததுதான். ஆனா பிரியங்கா காந்தியின் வெற்றி இண்டி கூட்டணியின் முடிவு என்று நான் சொல்கிறேன். பிரியங்கா காந்தியின் முடிவு, வெற்றியின் முடிவு இண்டி கூட்டணியின் முடிவு. ஏனென்றால் அங்கே இண்டி கூட்டணி தோற்றிருக்கிறது. பிரியங்கா காந்தி வேண்டுமென்றால் வெற்றி பெற்றிருக்கலாம், ஆனால் அங்கே இண்டி கூட்டணி தோல்வி அடைந்திருக்கிறது. ஏனென்றால் பினராயி விஜயன் என்ன சொன்னார்? இந்த காங்கிரஸை இனிமேல் மதச்சார்பற்ற காங்கிரஸ் என்று கட்சி என்று நான் சொல்ல மாட்டேன் என்று பாஜக சொல்லவில்லை, பினராயி விஜயன் சொன்னார். இந்திய கூட்டணியில் உள்ள பினராயி விஜயன் சொன்னார். அது மட்டுமல்ல, அவங்க ஜமாத் இஸ்லாம் என்ற ஒரு பிரிவினைவாத அமைப்பு காங்கிரசிற்கு ஆதரவு தருகிறது. இந்த அமைப்பு மாநில அரசிற்கு ஒரு பயங்கரவாத அமைப்பாக, ஒரு அச்சுறுத்தும் அமைப்பாக இருக்கின்ற அந்த இயக்கத்தை காங்கிரஸ் துணை கொண்டிருக்கிறது என்று பினராயி விஜயன் சொன்னார். ஆக மதவாத கட்சி என்றால் இனிமேல் காங்கிரஸ் தான் மதவாத கட்சி என்ற முத்திரை குத்தப்பட வேண்டும் என்பதை நாம் சொல்லவில்லை, பினராயி விஜயன் சொல்லி இருக்கிறார். ஆக பிரியங்கா காந்தியின் வெற்றி இண்டி கூட்டணியின் தோல்வி, இண்டி கூட்டணிக்கு முடிவு எழுதக்கூடிய வெற்றி என்பதை நான் பதிவு செய்கிறேன். ஏதோ பிரியங்கா காந்தி பாராளுமன்றத்திற்கு போன உடனே இது வாரிசு அரசியலின் அப்பட்டமான வெளிப்பாடு. 3 பேர் அங்கே பாராளுமன்றத்தில் இருக்க போகிறார்கள் என்பது மட்டுமல்ல, அங்க வயநாடில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். எப்படி வெற்றி பெற்றார்கள் என்று மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ராகுல் காந்தி அந்த வயநாடு மக்களை ஏமாற்றினார். அந்த மக்கள் மறுபடியும் வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் எந்த தொகுதியாக இருந்தாலும் மக்களின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இது வாங்கப்பட்ட வெற்றி என்பதும் அந்த கூட்டணியின் பிரிவினையை ஏற்படுத்தி வாங்கப்பட்ட வெற்றி என்பதையும் நான் இங்கே பதிவு செய்கிறேன். இல்ல பாரதி, இப்போ ஒன்றை தான் நான் மக்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எல்லா மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி மீது நம்பிக்கை வைத்து, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் திட்டங்களின் மீது நம்பிக்கை வைத்து மக்கள் வாக்களிக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை தமிழக மக்களும் பெற வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை. 2026 அந்த நம்பிக்கையை வைத்து எங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஏனென்றால் இன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மத்திய மாநில அரசுகள் ஒரே ஆட்சியாக இருந்தால் அந்த மாநிலத்திற்கு எவ்வளவு நல்லது கிடைக்கும் என்பதை மகாராஷ்டிரா நிரூபித்திருக்கிறது. ஆனால் இங்கே மரியாதைக்குரிய முதலமைச்சர் என்ன சொல்றார் என்றால், மென்மையாக பேசாதீர்கள், பாராளுமன்றத்தில் போய் வன்மையாக பேசுங்கள். பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான், நீங்க ஒன்னும் செய்ய முடியாது. இதைத்தான் நான் சொல்றேன். அதாவது இங்க 40 பேர் போய் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது, கத்திக்கிட்டே இருக்கலாம், நீங்க எதுவும் சாதிக்க முடியாது. இங்கே முதலில் இருந்தே முதலமைச்சர் ஒரு மோதல் போக்கை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த மோதல் போக்கு தமிழகத்திற்கு எந்த விதத்திலும் பலன் தராது. ஆனால் நீங்கள் மோதல் போக்கை கடைபிடித்தால் கூட 187 கோடி நமது தூத்துக்குடி துறைமுகத்திற்கு, 85 கோடி நமது சென்னை துறைமுகத்திற்கு, அதே போல மெட்ரோ ரயில் 2வது பேஸுக்கு அதற்கான முதலீடு, இப்படி மத்திய அரசு உதவி செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பதிவு செய்கிறேன். ஆனா முதலமைச்சர் எப்பொழுதுமே நீங்க வன்மையா பேசுங்க, நீங்க இத மாதிரி சண்டை போட்டு கொண்டிருங்க, இப்படி சொல்வதை மக்கள் புரிந்து கொண்டு, அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மருத்துவமனைக்குள்ள கத்தி குத்து, பள்ளிக்குள்ள கத்தி குத்து, வழக்காடு மன்ற வளாகத்துக்குள்ள கத்தி குத்து. ஆக எங்க கத்தி குத்து நடக்குமோன்னு நம்ம தமிழகத்துல பயந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையினால் 2026 நிச்சயம்